SPM தேர்வில் 10 A+ மற்றும் A நிலையில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கே மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் பயில நேரடி வாய்ப்பு கிடைக்கும். கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் அதனை தெளிவுபடுத்தியுள்ளார். என்றாலும் A- தேர்ச்சியை பெற்ற மாணவர்களும் மெட்ரிகுலேஷன் வகுப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம். அதற்கு எந்த தடையும் இல்லை. அவர்களின் விண்ணப்பங்களும் பரிசீலிக்கப்படும் என்றார் அவர். A- தேர்ச்சி A தேர்ச்சியாக கருதப்படாது என்றோ அது மிகச்சிறந்த தேர்ச்சி அல்ல என்றோ எந்த இடத்திலும் கல்வி அமைச்சு கூறவில்லை என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அதே சமயம் A- பெற்றிருந்தால் மெட்ரிகுலேஷன் படிப்புக்கு விண்ணப்பிக்க முடியாது என்றும் நாங்கள் கூறவில்லை என்றார் அவர். அவர்களின் விண்ணப்பங்களும் தகுதி அடிப்படையில் பரிசீலிக்கப்படும் என அவர் உத்தரவாதம் அளித்தார். பரீட்சை முடிவுகளை தவிர்த்து விளையாட்டு, புறப்பாட நடவடிக்கைகளின் மதிப்பீடும் பரிசீலனையில் எடுத்துக் கொள்ளப்படும். தகுதி, நிர்ணயிக்கப்பட்ட முன்னுரிமை, இடஒதுக்கீடு ஆகியவற்றின் அடிப்படையில் அனைத்து மாணவர்களுக்கும் வாய்ப்பு வழங்குவதே அமைச்சின் நோக்கம். மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளுக்கு விண்ணப்பித்த மாணவர்களில் 86 விழுக்காட்டினர் 9 பாடங்களை எடுத்துள்ளனர். 14 விழுக்காட்டினர் மட்டுமே 10 பாடங்களை எடுத்தனர். எனவே 9 பாடங்களை எடுத்த 86 விழுக்காட்டினருக்கும் நாம் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என ஃபட்லினா சொன்னார். மெட்ரிகுலேஷன் படிப்புக்கான இவ்வாண்டு மாணவர் சேர்க்கையில் A- தேர்ச்சி புறக்கணிக்கப்பட்டதாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் கவலை எழுந்துள்ள நிலையில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. SPM தேர்வில் 10 Aக்களுக்கு மேல் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் படிப்பில் இடம் கிடைக்கும் என முன்னதாக பிரதமர் உத்தரவாதம் அளித்திருந்தார். ஆனால் கடந்த ஏப்ரல் 30 வெளியான புதிய சுற்றறிக்கையில் 10 பாடங்களிலும் A+ அல்லது A தேர்ச்சியை பெற்றிருந்தால் மட்டுமே மெட்ரிகுலேஷனுக்கு நேரடி வாய்ப்பை பெறுவர் என அறிவிக்கப்பட்டது. இதனால் A- தேர்ச்சி பெற்றவர்களின் நிலை என்னவாவது என சமூகத்தில் பெரும் கவலை எழுந்தது. கல்வி அமைச்சு அம்முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்தது குறிப்பிடத்தக்கது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். புட்டாலிங்ஜயா செக்ஷன் 21 உள்ள ஒரு வங்கியில் 78 வயது முதியவர் ஒருவர் தவறான கியரை இயக்கி தனது காரை ஒரு வங்கியில் மோதியுள்ளார். நேற்று மாலை 3 மணி அளவில் அந்த நபர் தனது வங்கி பணிகளை முடித்த சிறிது நேரத்திலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக புட்டாலிங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஷருல் நிசாம் ஜாஃபார் தெரிவித்தார். ஓட்டுநர் தற்செயலாக தவறான கியரை மாற்றியதால் கார் முன்னோக்கி சென்று வங்கியின் கண்ணாடி சுவரில் மோதியது. இச்சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை. ஆனால் காரும் வங்கி வளாகமும் சேதமடைந்தன. விபத்துகளை தவிர்க்க அனைத்து சாலை பயனர்களும் எப்போதும் போக்குவரத்து சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று ஷருல் நிசாம் நினைவுறுத்தினார். மேலும் பொறுப்பற்ற வாகன ஓட்டுநர்களுக்கு எதிராக போலீஸ் துறை நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். வார இறுதியில் கொத்தக்கினபாலுவில் ஊழலுக்கு எதிரான பேரணியின் போது தனது கேலி சித்திரத்தை எரித்ததில் சம்பந்தப்பட்ட மாணவர்களை நீக்க வேண்டாம் என UMS எனப்படும் மலேசிய சபா பல்கலைக்கழகத்தை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டதாக உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ ஜாம்ரி அப்துல் காடீர் தெரிவித்தார். பேரணியில் பங்கேற்றதாக அடையாளம் காணப்பட்ட பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 13 மாணவர்கள் 2012ஆம் ஆண்டின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பல்கலைக்கழக கல்லூரிகள் சட்டத்தின் கீழ் இடைநீக்கம் அல்லது வெளியேற்றம் உள்ளிட்ட ஒழுங்கு நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்று மலேசிய சபா பல்கலைக்கழகத்தின் உதவி துணைவேந்தர் கசிம் மன்சூர் கூறியிருந்தார். சம்பந்தப்பட்ட மாணவர்கள் தவறு செய்திருந்தாலும் அவர்களின் எதிர்காலமும் கல்வியும் மிக முக்கியமானவை என்பதோடு அவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என பிரதமர் விரும்புகிறார் என்று ஜாம்ரி தமது முகநூலில் பதிவிட்டுள்ளார். இந்த விவகாரத்தை விசாரித்து மாணவர்கள் மீது எடுக்க வேண்டிய பொருத்தமான நடவடிக்கையை தீர்மானிக்க கல்வியாளர்கள் அடங்கிய ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு விரைவில் அமைக்கப்படும் என்று காசிம் கூறியிருந்தார். ஞாயிற்றுக்கிழமை பேரணியின் போது நடந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்க ஒவ்வொரு மாணவரையும் தனித்தனியாக ஒழுங்கு நடவடிக்கை குழு அழைக்கும். 13 பேரில் 2 மட்டுமே கேலி சித்திரத்தை எரிப்பதில் நேரடியாக ஈடுபட்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்தார்.
எந்த ஒரு இறுதி முடிவும் எடுக்கப்படுவதற்கு முன்பு உயர்கல்வி அமைச்சின் சட்ட ஆலோசகரிடமிருந்து சட்ட ஆலோசனை பெறப்படும் என்றும் காசிம் கூறியிருந்தார். ஹாய் மக்களே, ஏயான் பிக் குலுவாங் ஜோருக்கு வரோம். GM இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜோர் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு 25 இருந்து 29 ஜூன் வரைக்கும் டேட்டை பிளாக் பண்ணிக்கங்க. தரமான பொருட்கள் நியாயமான விலையில வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டேட்டூ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் 80% வரை டிஸ்கவுண்ட். ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், பிரியாணி என 100க்கும் அதிகமான உணவுகள் ஏயான் பிக் குலுவாங் ஜோர்ல. இன்று அதிகாலை துபாய்க்கு சென்ற பத்தேக் ஏர் விமானம் அதன் திட்டமிடப்பட்ட பாதையில் செல்ல முடியாமல் போனதால் KLIA அனைத்துலக விமான நிலையத்தில் உள்ள அதன் தளத்திற்கு மீண்டும் திரும்பியது. மத்திய கிழக்கில் நடந்து வரும் நிலைமைகள் காரணமாக கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு சிற்றரசின் வான்வெளி மூடப்பட்டுள்ளதால் பத்தேக் ஏர் OD 713 விமானம் பாதிக்கப்பட்டது. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அனைத்துலக விமான பாதுகாப்பு ஆலோசனைகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பாதை கட்டுப்பாடுகளின் முழு இணக்கத்திற்கு ஏற்ப எடுக்கப்பட்டது. பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பு தான் பத்தேக் ஏர் நிறுவனத்தின் மிக உயர்ந்த முன்னுரிமையாக உள்ளது என அந்நிறுவனம் இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. KLIA வந்தவுடன் பாதிக்கப்பட்ட அனைத்து பயணிகளுக்கும் ஹோட்டல் தங்குமிடம், உணவு மற்றும் தரைவழி போக்குவரத்து உள்ளிட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விமானம் ரத்து செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்ட பயணிகள் முழு பணத்தை திரும்ப பெற்று தங்கள் முன்பதிவை ரத்து செய்யலாம் அல்லது அடுத்து கிடைக்கக்கூடிய விமானத்தில் மீண்டும் முன்பதிவு செய்யலாம் என்று அது அந்த அறிக்கையில் குறிப்பிட்டது. இதனிடையே வர்த்தக விமான சேவைகளுக்கான கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு சிற்றரசு வான்வெளி பகுதிகளை மீண்டும் திறந்தால் துபாய்க்கான விமான சேவை நாளை புதன்கிழமை மீண்டும் தொடங்கும் என பத்தேக் ஏர் தெரிவித்துள்ளது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க. சீரீஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சுபாங் ஜயா. கெட் ரெடி. 2 இருந்து 6 ஜூலை வரைக்கும் ஏயான் பிக் சுபாங் ஜயா ஸ்லாங்கோர்ல 100 விதமான ஃபுட் இருக்கு. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குளு குளு ஏசில லஞ்ச் டின்னரை இங்கே ஃபைண்ட் அண்ட் பண்ணலாம். லட்சக்கணக்கான சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோம் டெக்கோ, டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். The best part is 80% வரை டிஸ்கவுண்ட். Get ready for mega shopping expo.